அம்மா என்னம்மா என் பேர் பிரான்சிஸ் சவேரியர் தானே, நீங்க மட்டும் பிரான்சிஸ்னு கூப்பிடுறேன். ஞானஸ்தான பேர் பிரான்சிஸ். நீ வரலாற்று சிறப்புமிக்க இந்த சவேரியா கோட்டையில் பிறந்ததால பிரான்சிஸ் சேவியர் ஆயிட்ட. ஓ, இந்த கோட்டையோட பேரு சவேரியா? அம்மா என்ன எதுக்கு வர சொன்னீங்க? பிரான்சிஸ், நீ படிப்புல விளையாட்டுல எல்லாத்துலயும் நீதான் முதலிடம். உன்னை எதிர்த்து ஜெயிக்க யாருமே இல்லைங்கிற ஆணவத்துக்கு இடம் கொடுத்துறாதப்பா. எல்லாத்துலயும் முதல்ல வந்துட்டு ஒழுக்கத்தை பின்னால் போயிட்டா உன் வெற்றி எல்லாமே வெறும் குப்பை ஆயிடுப்பா. பிரான்சிஸ், யாரும் நம்ம பார்க்கலன்னு எந்த தப்பான காரியத்தையும் செய்யக்கூடாது. ஏன்னா கடவுள் உன் ஒவ்வொரு செயலையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. அம்மா, நான் உங்க பிள்ளைம்மா, நான் தப்பான வழிக்கே போக மாட்டேன். நீ என் பையன்தான், நீ எந்த தப்பு செய்யல. ஆனா நீ மேல் படிப்புக்கு பாரிஸ் போறிய, அங்க இருக்கிற சூழ்நிலை உன்னை மாற்ற வாய்ப்பு இருக்கு இல்லையா? அம்மா கவலை இல்லைங்கம்மா, உங்க வார்த்தை என்னை கண்டிப்பா காப்பாற்றும். நீங்க முதல்ல பிளஸ் பண்ணுங்க. பிரான்சிஸ், எந்த காரியத்தையும் கடவுளுடைய ரகசியம் எல்லாமே வெற்றியா வெற்றியோட திரும்பிடும். இருப்பா, இருங்க. அப்ப நீயும் எங்க கூட வரியா? கமாங்க, இப்பதானே நீ என் ஃப்ரெண்ட் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணிருக்க. டேய் பிரான்சிஸ், வா, உன்னை ஒரு புது உலகத்துக்கு கூட்டிட்டு போறேன். வா வா. யாரும் நம்மளை பார்க்கலன்னு எந்த தப்பான காரியத்தையும் செய்யக்கூடாது. ஏன்னா கடவுள் உன் ஒவ்வொரு செயலையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. டேய், என்னடாச்சு? ஓ, மறுபடியும் மனசு மாறிடுச்சா? டேய், உன் வசதிக்கு எப்படியெல்லாமோ இருக்கலாம்டா. ஆனா நீ இப்படி இருக்கிற பாடு கேவலமா இருக்கடா. டேய், இப்ப நீ வர முடியுமா முடியாதா? நான் வரலப்பா, தயவு செஞ்சு என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. டேய், டேய், இனிமேல் நீ எங்க ஃப்ரெண்டே இல்லடா. வாடா போ, வாடா. அம்மா ரொம்ப தேங்க்ஸ்மா. புனித பிரான்சிஸ் சேவியர் கல்வியில், விளையாட்டில், எல்லா காரியத்திலும் சிறந்து விளங்கினார். Congratulations, Francis. We are very proud of you. University examiner, you are the first one. You deserve to be the gold medalist. Yes, Francis. You are the role model to all the students. கடின உழைப்பு, நேர்மை, விடாமுயற்சி, இதுதான் உன்னை இந்த அளவுக்கு உயர்த்திருக்கு பிரான்சிஸ். Francis, you are diamond in our cap of victory. Francis, எங்க வெற்றியின் மணி மகுடத்துல நீதான் வைரமா இருக்க. Yes, Francis. It's a record, Francis. It's a record. எல்லா பாடத்திலுமே you are the first. ஏன் அமைதியாயிட்ட? Speak something. இல்ல சார், மகிழ்ச்சியில பார்க்க வரல. நான் தான் முதல்ல வரணும்னு நினைச்சேன், சாதிச்சிட்டேன். மற்றவங்க எல்லாமே எனக்கு அடுத்தபடியாக தான் வரணும்னு நினைச்சேன். அதுக்கும் நடந்துருச்சு. இது என் அறிவுக்கு கிடைச்ச வெற்றி. இனி வானம் தொட்டு விட தூரம் இல்லைன்னு எல்லா துறையிலையும் சாதிச்சு காட்டுறேன். எஸ். Francis, we would like to give you an award. ஒரு பரிசு. பரிசு எனக்கு? ஏன், என்னுடைய அறிவு. Come on, Francis. Obey your professor. Close your eyes. சார், ஓகே. Francis, now you open your eyes. சார், என்ன இது? சார், நான் இந்த கல்லூரியுடைய பேராசிரியரா? ஓ, சார், நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. தேங்க்யூ வெரி மச். ஐ டிசர்வ் இட்.
Yes, I deserve it. The right person to right job. சரியான அறிவாளிக்கு பொருத்தமான வேலை. I'm right, sir? புனித இஞ்ஞாசியா வசதியான குடும்பத்தில் பிறந்தவர். போர் வீரனாய் வாழெடுத்து தளபதியாய் உயர வேண்டும் என்று துடித்தார். ஆனால் சபிக்கப்பட்ட என் காலை ஏன் காயப்பட்டார்? என் தளபதி ஆசையை நொறுக்கவா? கம்பீரமான என் தோற்றத்தை என் பலகீனத்தால் சிதைத்து விட்டாய். என் கனவு லட்சியம் எல்லாம் சிதைந்து போனது. என்னை கண்டு ஒடுங்கிய பகைவர்களிடம் நான் புறமிருவிட்டு ஓடி ஒழிந்து கொண்ட செயல் கேவலமாய் உள்ளது. என் மனதில் தோல்வியின் மடுக்கள் என்னை சித்திரவதை செய்கின்றது. இனி நான் போர் வீரனாக முடியாது, ஆகவே முடியாது. காரணம் கால் மூடமாகிவிட்டது. இனி என் வாழ்வில் வெற்றியே இல்லையா? வெற்றியே இல்லையா? என் நண்பர்கள் நான் எப்படி பார்ப்பேன்? எப்படி பார்ப்பேன்? என்னை அவர்கள் ஏழு பார்வையால் கொன்று விடுவார்களே. நான் என்ன செய்வேன்? நான் என்ன செய்வேன்? ஐயா, ஏன் அழுதபடியே இருக்கிறீங்க? என் விதி என்னை அழக வைத்து விட்டது. நான் நினைத்தது ஒன்று, இன்று நடப்பது ஒன்று. ஐயா, உங்கள் கவலை தீர்க்கும் மருந்து என்கிட்ட இருக்கு. மருந்தா? மருந்தா? கொண்டு வா, கொண்டு வா. நான் என் தோல்வியை மறக்க வேண்டும். கொண்டு வா. அது உங்களுக்கு பிடிக்குமோ பிடிக்காதான்னு தெரியலையே. கொண்டு வாப்பா, கொண்டு வா. நான் தோல்வியை மறக்க வேண்டும். கொண்டு வா. ஐயா, எனக்கு எல்லாமே இதுதான். ஓ, இதுவா? என் வீட்டுல இருந்துச்சு, ஆனா இதை நான் படிக்க நேரம் இல்லாதனால விட்டுட்டேன். முதல்ல இதை படிச்சு பாருங்க. இயேசுவே, இயேசுவே, என்னை மன்னிச்சிடுங்க. உங்களை மறந்துட்டு உலக காரியங்களை நான் மூழ்கி இருந்துட்டேன். ஏய், நீ எனக்கு தான் சொந்தம்னு இந்த தோல்வியை கொடுத்து புரிய வச்சுட்டீங்க. இனி இனி இது என் பொக்கிஷம். நான் ஆழ்ந்து அறிந்து மற்றவர்களுக்கு நான் அறிவிப்பேன். மற்றவர்களுக்கு அறிவிப்பேன். அவரும் பாரிசுக்கு சென்று பண்பட்ட மனிதனாய் இயேசுவையே தியானிப்பவராய் வாழ்ந்தார். பிரான்சிஸ் சவேரியாரின் தோழனாக. பிரதர் இன்னாசி, இனி நான் இந்த கல்லூரியுடைய பேராசிரியர். என்னுடைய ஆம்பிஷன்ஸ் ஒவ்வொன்றாக நிறைவேற்ற. பிரான்சிஸ், இது தற்காலிகமானது. நோ நோ நோ, இதுதான் நிரந்தரம். இந்த பதவியால என் அந்தஸ்து உயரும். அந்தஸ்து உயரும் போது பொன் பொருள் புகழ் என்னை தேடி வரும். அந்த பொருளால இந்த உலகையே விலைக்கு வாங்க முடியும். பிரான்சிஸ், வாழ்க்கை சக்கரம் போன்றது. எப்போதும் ஏற்றமாகவே இருக்காது. நானும் தளபதியாகணும், பேரும் புகழோடு வாழணும் துடிச்சேன். ஆனா என்னுடைய தளபதி இயேசு அதை எல்லாத்தையும் மாத்திட்டார். போர்ல என்னுடைய கால் உடைஞ்சிச்சு. இதோ இந்த வேத புத்தகம் இயேசுவின் அடிமையால் என்னை கட்டி போட்டு விட்டது. பிரான்சிஸ், ஆனா என் மனதில் எந்த மாற்றம் வர முடியாது. வர நான் அனுமதிக்க மாட்டேன். இந்த உலகின் சிறந்த மாமேதையாகும் நான். இந்த உலகமே என்னை வியந்து பார்த்து அதிசயிக்கும் காலம் வெகு தூரம் இல்லை. ஏன் இந்த சிரிப்பு? என்னால முடியாதா? முடியும். எல்லாம் நிரந்தரமற்றவை. இதோ இந்த பொக்கிஷத்தில் உள்ள
வசனத்தை படி பிரான்சிஸ். ஆ? ஆ, ஆ, ஆ. உலகமெல்லாம் தனதாக்கிக் கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்தால் என்ன பயன்? உலகமெல்லாம் தனதாக்கிக் கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்தால் என்ன பயன்? பிரதர், என் வளர்ச்சிக்கும் ஆன்மாவுக்கும் என்ன தொடர்பு? பிரான்சிஸ், நீ உயர உயர செல்வம் பெருகும். செல்வம் பெருக பெருக மனசு தேவையில்லாததை தேடும். அதில் நீ கரைந்து மறைந்து போனால் உன் ஆன்மா தூசி படிஞ்சு அழுக்கேறி சாத்தானின் கூடாரமாகிவிடும். பிரதர், நீங்க சொல்றது என்னால ஏத்துக்க முடியாது. போ, தனியா அமைதியா யோசிச்சு வா. புரியும். இஞ்ஞாசியார் பொறாமையில எப்படி சொல்றாரா? என் வளர்ச்சி அவருக்கு பிடிக்கலையா? சேச்சே, அவர் நல்லவர். ஆனா என் மனசுதான் வேற மாதிரி சிந்திக்கிறேன். பிரான்சிஸ், நீ எடுத்த முடிவு சரியான முடிவு. ஏன் இந்த தயக்கம்? தயக்கமா? அதான் ஏன் இந்த தடுமாற்றம்? தெளிந்த நீரோடை போன்ற முடிவில் ஏன் இந்த கலக்கம்? ஆனால் அவர் சொன்ன வார்த்தை என் மனதை வெறுகின்றதே. பிரான்சிஸ், ஆன்மா அது ஒரு மாயை. விண்ணும் மண்ணும் அழிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகளோ அழியாது. பிரான்சிஸ், பிரான்சிஸ், இறைவார்த்தை அழியாது என்று யார் சொன்னது? மனக்கலக்கத்துடன் எதிர்ப்படுத்தாலும் பயம் சுயமாக சிந்தித்து பார். உன் மனதை பழகி வீழ்த்தியது. உன் ஆணவம் கொண்டு உன் பயனிலை அழிவுபடுத்தினாய். உன் புகழால் பலரின் அன்பை பெறப்போகும் நாயகன் நீ. எல்லாம் இருந்தும் என் ஆன்மாவை இழந்தார். ஆன்மா, ஆவி இவையெல்லாம் துறவிகள் பயன்படுத்தும் மந்திர சொல். உன்னை போன்ற கல்வியாளனை அந்த வார்த்தை எந்தவித பாதிப்பை ஏற்படுத்த நீ அனுமதிக்க கூடாது. இல்லையே, நான் இறந்தால் எதுவுமே என்னுடன் வரப்போவதில்லை. இந்த புகழ், பெருமை, கல்வி எல்லாமே மண்ணோடு மண்ணாக புதைக்கப்படும். மனித வாழ்க்கை பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையே மெல்லிய நூலை போன்றதுதான். அதற்குள் ஏன் இந்த ஆணவம்? நான் தான் பெரியவன் என்ற சுயநலம் ஏன்? என் இயேசு எந்த பிரதிபலனும் பார்க்காமல் எனக்காக உயிரை கொடுத்த இயேசுவுக்கு நான் என்ன செய்ய போகிறேன்? நான் என்ன செய்ய போகிறேன்? பிரான்சிஸ், பிரான்சிஸ், உன் மனசாட்சியின் ஆழ்மனதில் ஆழம் மறைந்து விட்டது. அகங்காரம் ஓடி மறைந்து விட்டது. புகழ் போதை உறைந்து போய்விட்டது. பிரான்சிஸ், உன் கண்ணீரோடு கூடிய மனஸ்தாபம் என்னை தூய்மையாக்கிவிட்டது. உன் பாதையை நீ துணிந்து செல். புனித இஞ்ஞாசியாரின் வார்த்தை புனித சவேரியாரை மனமாற்றியது. எல்லாம்
எல்லாவற்றையும் துறந்து புனித இஞ்ஞாசியாரோடு சேர்ந்து திருத்தந்தையிடம் புனித பயணம் தொடர்ந்தனர். நண்பர்களே, பிரதர், இந்த உடை நம் துறவை வெளிப்படுத்தும் வெளி அடையாளம். இயேசுவின் சீடனாய் வாழ நம்மை நாம் வெறுமையாக்க வேண்டும். நமக்கென்று எந்த ஆசையும் இருக்கக்கூடாது. நம் வாழ்க்கையில இயேசுதான் எல்லாமாக இருக்க வேண்டும். புறப்படலாமா? பிரதர், நாம் எங்க போக போறோம்? நாம் அனைவரும் சேர்ந்து ஒரு சபையை உருவாக்க போறோம். அது வளர்ந்து உயர்ந்து விருட்சமாகி பயன் தரும் நல்ல கனிகளை கொடுக்கும் மரமாய் உயரப் போகிறது. நம் அனைவரையும் அசைக்க முடியாத அடித்தளத்தில் நாம் இந்த சபையை உருவாக்குவோம். இயேசுவே நம் தலைவராய் இருப்பதால் நம்முடைய சபைக்கு இயேசு சபை என பெயர் வைப்போம். இயேசு சபை. பாப்பரசரை சந்தித்து அனுமதி வாங்கத்தான் நாம் பொறுப்பட இருக்கின்றோம். இதோ நம் சபையின் சட்டத்திட்டங்கள் நான் படித்து பாருங்கள். இந்த சட்டத்திட்டம் மிகவும் கடுமையாக இருக்குது. நம்மளே இதன்படி நடக்க முடியுமா? அதிகமாக முடியும் பிரதர். இயேசு நம்மோடு இருக்கும்போது இயேசுவின் பாதை கரடு முரடானது தான். ஆனால் அது தெய்வீக பாதை. குட் பிரான்சிஸ், குட். நம் போற பாதை கரடு முரடாக இருக்கலாம். மனசோர்வு, உடல் சோர்வு வரும். காலில் வெடிப்பு வந்து ரத்தம் கூட வரலாம். கடுமையான காய்ச்சலை நாம துடிக்கலாம். ஆனால் மனம் தளரக்கூடாது. நம் பயணத்தை நாம் தொடர வேண்டும். இந்த பயணம் நாம் இயேசு மீது கொண்ட அன்பை வெளிப்படுத்த போகும் உன்னத பயணம். நம்மை உருமாற்ற போகும் உன்னத பயணம். பாப்பரசர் நம் சபைக்கு அங்கீகாரம் கொடுத்து நம்மை குருவாக உயர்த்தலாம், அல்லது வேண்டாம் என்று கூட சொல்லலாம். எதையும் தாங்கும் ஏற்கும் மனநிலையில் நாம் இருக்க வேண்டும். நாம் புறப்படலாமா? என் இயேசுவுக்காய் நான் துன்பப்பட தயார். புறப்படுங்கள். அவர்கள் என்னுடைய ஆசையோடு உன் வழியில் என் பயணத்தை நான் துவங்க போகிறேன். நான் ஒரு குப்பை. என்னை குருவாக உயர்த்திய தெய்வமே, நான் குருவாக தகுதியானவன். முழு அர்ப்பணிப்பு உணர்வோடு செயல்பட முடியுமா? புரியவில்லையே அன்பு இயேசுவே. உம்மோடு இந்த 40 நாள் தியானத்தை தவத்திலும் ஜெபத்திலும் செலவிட்டு உன்னிடம் என்னையே தூய உள்ளத்தோடு ஒப்படைக்கப் போகிறேன். இது என் கூத்துவ பணிக்கு அடித்தளமாகலாம். என்னை காண்பிடித்து வழிநடத்தும் என் அன்பு தந்தையே. புனித சவேரியார் தன்னை முழுவதும் அர்ப்பணித்து 40 நாள் தவம் செய்தது தன் குருத்துவ பணியை ஏழைகள், அனாதைகள், குழந்தைகள், ஆதரவற்றோடு செலவழித்தார். வலி தாங்க முடியலையே. அம்மா அம்மா, வலி தாங்க முடியலையே. ஐயா, இந்த சத்தம் எங்கிருந்து வருது? அந்த இருட்டாரிலிருந்து சாமி. ஏன் அவன் தனியா போட்டிருக்காங்க? ஏதோ விசித்திரமான நோயா, உடம்பெல்லாம் புண்ணாயி புண்ணுல இருந்து நாத்தெடுக்கிற சீல் வடியுது, புழுவா கொட்டுதுங்க. யாருமே கிட்ட போது யோசிக்கிறாங்க, நாத்தம் அத ஒதுக்கி வச்சுட்டாங்க. அவன் அப்படியே கத்தி கத்தி சாக வேண்டியதாங்க. என்ன கொடுமை! ஐயா, கிட்ட வராதீங்க ஐயா, கிட்ட வராதீங்க ஐயா, கிட்ட வராதீங்க. நான் ஆண்டவனுக்கு பிணம் ஐயா, ஆண்டவனுக்கு பிணம். போயிடுங்க போயிடுங்க, கிட்ட வராதீங்க ஐயா, கிட்ட வராதீங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்கீங்க. வேண்டாம் வேண்டாம், கிட்ட வராதீங்க, கிட்ட வராதீங்க ஐயா. நீ என் நண்பன், அது போது எனக்கு. நீ கவலைப்படாத, உங்க பொண்ணுக்கு மருந்து போட்டு நான் குணமாக்குறேன். என்ன என்னை தொட்டு மருந்து போட போறீங்களா?
என் வாழ்க்கை இங்கேயே முடிஞ்சிருன்னு நினைச்சையா. ஆனா தெய்வமாக வந்து எங்களையும் மனுஷனா மதிச்சு கொஞ்சம் கூட சந்தோஷம் இல்லாம என் பொண்ணை சுத்தமாக்குறீங்களே. ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப நன்றி. நாம் அனைவருமே கடவுளின் குழந்தை. கவலைப்படாத, தினமும் நானே வந்து உன்னை பார்த்துக்கிறேன். ஐயா, வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சு எனக்கு வாழ்க்கை கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப நன்றி. நீ அங்க இயேசுவுக்கு நன்றி சொல்லுப்பா. அந்த இயேசுவுக்கு நன்றி சொல்லு. இயேசுவே, புனித பிரான்சிஸ் சவேரியார் அன்பு வழியில் அனைவரையும் வழிநடத்தினார். புனித இஞ்ஞாசியார் நோய்வாய்ப்பட்டார். ஃபாதர், ஃபாதர், உடம்புக்கு என்னாச்சுங்க? பிரான்சிஸ், வா வா வா, காய்ச்சல் தான். பிரான்சிஸ், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் தான் அப்படி நான் வர சொன்னேன். நானும் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லலாம் வந்தேன். அப்படியா? சரி, நீயே முதல்ல சொல்லு பிரான்சிஸ். இல்லை இல்லை, நீங்க முதல்ல சொல்லுங்க. பிரான்சிஸ், நீ இந்தியா போகணும். அங்குள்ள மக்களை நல்ல வழிக்கு கொண்டு வரணும். கடினப்பட்டு உழைக்கணும். போறியா பிரான்சிஸ்? ஓகே ஃபாதர், ஐ எம் ரெடி. நான் ஒரு இந்தியனை சுமக்கிற மாதிரி கனவு கண்டேன். என்ன ஒரு பொருத்தம். கண்டிப்பா இது இரு சித்தம் தான். பிரான்சிஸ், ஃபாதர், கடவுளோட திட்டங்களை நாம கணிக்க முடியாது. எஸ், உன்னோட சேவை இந்திய மக்களுக்கு தேவை. கூடிய சீக்கிரத்துல நீ இந்தியா புறப்படுறதுக்கு தயாராயிரு பிரான்சிஸ். சரி ஃபாதர், அப்ப நான் கிளம்புறேன். ஏன் எப்பவுமே மணி அடிச்சுட்டே வரீங்க? என்னுடைய சிலுவை நாதரை பற்றி சொல்லலாம். சிலுவையா? இது எதுக்காக? இது என்னோடு இருந்தால் என் இயேசு என் கூட இருக்கிற மாதிரி ஒரு பலம். மனம் திரும்பி இயேசுவை ஏத்துக்கணும். உங்க வாழ்க்கை ஒளிமயமா மாறும். நீ என்ன சொன்ன? நான் மாறணுமா? நீ யாரு? என்ன மாறணுங்க? உன் பேச்ச நான் கேட்க முடியாது. ஆமா, முடியாது. என் மனசு போலதான் நீ வாழ்வையா? மது உள்ளே போனதும் உனது நல்ல சிந்தனை வெளியே போயிட்டு உன் சுயத்தை நீ இழந்துட்ட. இப்ப நீ பேசலப்பா. உன்னுள்ள இருக்கிற அந்த மதுதான் உன்னை இப்படி பேச வைக்க. அப்போ என்ன முட்டாளன்னு சொன்னீங்க? ஆமாயா, நான் முட்டாளுதான். முட்டாளுக்குறான் வாழ்க்கை ரசிக்க தெரியலையா? இப்ப நல்லா இருக்கும். ஆனா கடைசியில குடல் அரிச்சு ரத்தமா நீ வாங்கி எடுக்கிறப்பதான் நீ தெரிஞ்சுக்க. இன்னைக்கு இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். பின்னாடி பாத்துக்கிறேன். நீ இயேசுக்கு எதிராக பாவம் செய்ய அதை புரிஞ்சுக்கோ. நீ என்ன சொன்னாலும் நான் மாற மாட்டேன். சிலுவை நாதரே, என்னால் அந்த பாவியை மனமாற்ற முடியும். அந்த பாவியின் பொருட்டு இத்துன்பத்தை நான் அனுபவிக்கிறேன். இயேசுவே, 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 சாமி, ஐயோ சாமி, இயேசுவே. ஐயோ சாமி, ஐயோ சாமி, என்ன மன்னிச்சிருங்க சாமி, ஐயோ என்ன மன்னிச்சிருங்க சாமி. எனக்காக நீங்க ஏன் சாமி அடிச்சுக்கிறீங்க? ஐயோ சாமி, சாமி, இனிமேல் நான் குடிக்கவே மாட்டேன் சாமி. இனிமேல் சத்தியமா இனிமேல் குடிக்கவே மாட்டேன் சாமி. இனிமேட்டு எனக்கு பிடிக்கவே மாட்டேன் சாமி. இனிமேட்டு நான் பிடிக்கவே மாட்டேன் சாமி. நன்றி இயேசுவே, நன்றி. இயேசு நம் பாவங்களுக்காக துன்பப்பட்டு இந்த சிலுவையில் உயிரிட்டார். உனக்காக நான் துன்பப்பட்டது நீ மனம் மாறதான்.
நீ மாறிட்ட. இனி இயேசு உன்னை பார்த்துக்குவார். சமாதானமாக போ. இனி ஒரு புது மனுஷனா இயேசுனுடைய சாட்சியா வாழப்பா. போப்பா. ரொம்ப ரொம்ப நன்றி சாமி. ரொம்ப 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 நன்றி சாமி. ரொம்ப நன்றி சாமி. சாமி, இந்தாங்க சாமி, எங்க சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கும். அங்க வைப்பா. ஏன் சாமி, உங்களை பார்த்தா ரொம்ப வசதியானவர் போல தெரியுது. எங்க சாப்பாட்டெல்லாம் நீங்க போய் என் கடன் பணி செய்யறது மட்டும்தான். இறைப்பணி செய்ய வசதியான வீடு, நல்ல உணவு தேவை, தன்னலமில்லாத சேவை செய்கின்ற மனசு வேணும். அவ்வளவுதான். சாமி சாமி என் குழந்தையை காப்பாத்துங்க சாமி. என் குழந்தையை காப்பாத்துங்க. என்னாச்சு? சாமி, தண்ணியில விழுந்து என் குழந்தை இறந்துட்டேன் சாமி. சாமி, நீங்க தான் என் குழந்தையை காப்பாத்தணும். நீங்க தான் காப்பாத்தணும் சாமி. அழாதீங்கம்மா, அழாதீங்க. அன்பு இறைவா, இரக்கத்தின் தெய்வமே, அன்று லாசரை அவள் சகோதரி பொருட்டு எழுதுவான ஆணையத்தை எழுப்பினேன். அதே வல்லமையை எனக்கும் தான். உன் பெயரால் கேட்கப்படும் அனைத்தும் அருளப்படும் என்ற தேவனே, இந்த தாயின் பொருட்டு அவளது ஒரே மகன் உயிர் பெறட்டும். இயேசுவின் பெயரால் ஆணையிடுகிறேன். எழுந்து வா. சாமி, சாமி, என் குழந்தைக்கு உசுறு வந்துச்சு சாமி. சாமி, என் குழந்தைக்கு உசுறு வந்துச்சு. சாமி, நீங்க தான் என் தெய்வம். நீங்க தான் என் தெய்வம் சாமி. நன்றி சாமி. ரொம்ப நன்றி சாமி. இல்ல, நான் தெய்வம் இல்லைம்மா. இயேசு ஒருவர் மட்டும்தான் எல்லாருக்கும் தெய்வம். அவர்தான் உன் மகனுக்கு உயிர் கொடுத்தார். நான் அவரோட கருவி, அவ்வளவுதான். மக்களே, என் இயேசுவால் செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. நம்பிக்கையோடு கேட்கிற அனைத்தையும் அவர் தருவார். இதோ இந்த தாய் ஒரு சாட்சி. மனம் மாறுங்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். பிரான்சிஸ், பலமை தூரம் நடந்தே வந்ததால பாருங்க, காலில் எவ்வளவு வெடிப்பு, எப்படி ரத்தம் வடிது பாருங்க. அந்தோனி, இது இறைவனின் கொடை. அவரின் துன்பத்தில் பங்குள்ள ஒரு வாய்ப்பு. பிரான்சிஸ், அந்த வியாபாரி நம்மளை கூட்டிட்டு போக வருவாங்க. எத்தனை நாளாச்சு கையில உள்ள உணவு தின்னுட்டே இருக்கு. உங்க உடம்பு வேற ரொம்ப மோசமாகிட்டே இருக்கு. பயப்படாத அந்தோனி, நாம் இயேசு நம்மோடு இருக்கிறார். பயப்படாத. பயங்கர குலை காற்று ஊசியா குத்துது. பசி மயக்கம் ஒண்ணுமே இல்லாம எப்படி பிரான்சிஸ் நம்ம வாழ்றது? அந்தோனி, அந்தோனி, இங்கே பார். இதோ இந்த சிலுவைநாதர் மட்டும் எனக்கு போதும். இவர் பட்ட துன்பத்தை விடவா நம் துன்பம் பெரிது. இதுதான் எனக்கு ஆறுதல். என் அருளாதரை முட்டி நோக்கும் போது எதுவுமே எனக்கு தோன்றவில்லை. இயேசுவே, இயேசுவே, உன் சித்தப்படி நாங்கள் சீனா போக முடியாவிட்டாலும் இதோ இதோ உன் பெயரால் சீனா இருக்கும் திசை நோக்கி உன் அருள் இந்த சிலுவை மூலம் வாழ்ந்து செல்லட்டும். அங்கிருக்கும் மக்கள் உம்மை அறிந்து புது வாழ்வு பெறட்டும். அந்தோனி, அந்தோனி, அதோ நம் இயேசு. அங்கே பார், அங்கே பார். பிரான்சிஸ், ஆண்டவரே, பிரான்சிஸ், ஆண்டவரே, உன் சித்தப்படி நீ கொடுத்த இம்மாபெரும் பணியை நான் முடித்து விட்டேன். ஆண்டவரே, நீரே என் நம்பிக்கை.
தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்தால் என்ன பயன் என்ற இறைவார்த்தை புனித பிரான்சிஸ் சவேரியாருக்கு புது வழி காட்டியது. இயேசுவுக்காகவே வாழ்ந்து இறந்தார். அவருடைய பூத உடல் இன்னமும் கோவாவில் உள்ளது. மக்களே, அந்நிய தேசத்தில் பிறந்து நம் மண்ணில் கால் பதித்த தூய சவேரியார் வாழ்வு நமக்கு பாடமானது.